ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னடா பிரதர் காணாமல் போயிட்டாரு ரொம்ப நாளாக அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். நான் விபிஎஸ்ல கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால, அதுக்கப்புறம் கொஞ்சம் மினிஸ்ட்ரிஸ் இருந்ததுனால, அதுக்கப்புறம் நாங்கள் குஜராத்துக்கு வந்த பிறகு இப்போ புதுசாக நாங்கள் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த காரியங்களுக்காக போகிறதுனால ஸ்கூல் இப்போ பிள்ளைங்க கொஞ்சம் நிறைய பேர் வராங்க. ஃபுல் டைட்டாக ஷெட்யூல் போயிட்டே இருக்குது. அதனால் ஒரு சிலர் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது அப்படியே விட்டுடணும்னு இல்லை. நான் இதை பற்றி நான் யோசித்து கொண்டிருப்பேன், ஜெபித்து கொண்டிருப்பேன். அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அதுக்கு நான் பிளான் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். எனக்காக நிறைய பேர் நீங்கள் ஜெபிக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, சண்டே ஸ்கூல்ல ஒரு கேம் வைக்க போறோம். இந்த கேம் வந்து ரொம்ப குட்டி பையன், நிறைய பேர் வந்து பிகினர்ஸ்க்கு ஏதாவது கேம் வைங்க பிரதர், பிகினர் பிள்ளைங்க நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அதுக்காக நான் ஒரு சில காரியங்கள் நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். வெகு சீக்கிரத்தில் நான் பிகினர்ஸ்க்காக வைக்கக்கூடிய ஒரு சில கேம்ஸ் நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இன்னைக்கு நம்ம சொல்லித்தர போது இது பிகினர்ஸ்க்கு வைக்க முடியாது. இது வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க, அதாவது இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் ஒரு வீடியோ போடுறேன், ஒரு டெமோ வீடியோ நான் போடுறேன். அதை நீங்கள் பாருங்கள். என்னன்னு சொன்னால், பிள்ளைங்களுடைய கண்களை கட்டிட்டு அவங்க கையில் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துடணும். தூரத்தில் ஒரு இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு சாக் பீஸை வச்சு நீங்கள் கட்டம் போடுங்க. ஏன்னா பேப்பர் வச்சு A4 ஷீட்டு வச்சு நம்ம பண்ணலாம். ஆனால் A4 ஷீட் வச்சா பசங்க காலை வச்சு அப்படி இப்படி தடவி கண்டுபிடிச்சி அதை வச்சிருவாங்க. அதனால் நீங்கள் பண்ண சாக் பீஸில் ஒரு கட்டம் போட்டு என்ன பண்ணணும்னா, இந்த பாட்டிலை நடந்து போய், அதாவது கண்ணு கட்டிடுங்க கச்சிஃபில், நடந்து போய் இந்த பாட்டிலை கரெக்டாக அந்த கட்டத்துக்குள்ளே வைக்கணும். அதுதான் கேம். ஓகேங்களா? வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த கேமை நீங்கள் விளையாடுங்க, பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து பிகினர் இல்லாமல் அடுத்து பிரைமரியிலேருந்து கூட நம்ம விளையாட வைக்கலாம். எல்லா பிள்ளைங்களும் நம்ம விளையாட வைக்கலாம், அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம், பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சரி, இதுலேருந்து நம்ம பிள்ளைகளுக்கு என்ன ஆவிக்குரிய சத்தியத்தை நம்ம சொல்லித்தர போகிறோம் அப்படின்னு சொன்னால், இங்கே பாரு. ஏன்னா இப்போ நீ கண்ணை திறந்துட்டு நேராக போய் ஒரு இடத்துல நீ ஒன்று அந்த பாட்டிலை கொடுத்து நீ வெயின்னு சொன்னால் நீ ஈஸியாக வச்சிருவேன். அது யார் வேணா செய்யலாம். ஆனால் கண்ணை மூடிட்டு வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. பாரு, இன்னைக்கு நிறைய பேர் வந்து, நீங்க சின்ன பிள்ளைங்க தான், ஆனாலும் இப்போ உன் மனசுல வந்து ஒரு ஒரு பொய் சொல்லணும் ஒரு எண்ணம் வருது. ஓகேயா? ஒரு திருடணும்னு ஒரு எண்ணம் வருது, தவறான காரியத்தை செய்யணும்னு ஒரு எண்ணம். அந்த தாட், அந்த எண்ணம் எங்க இருந்து வருதுன்னு உனக்கு தெரியுமா? நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, நான் தான் அதை நினைக்கிறேன், என் மனசுலதான் வருது. இல்ல தம்பி தங்கச்சி, அது உன்னுடைய மனசுல வரல, நீ அதை நினைக்கல. பின்பாக மறைமுகமாக இருந்து பிசாசு சாத்தான் என்ன பண்றான், அந்த எண்ணத்தை, அந்த கெட்ட எண்ணத்தை உன்னுடைய மனசுல கொண்டு வரான். அவனுடைய நோக்கம் என்னன்னா, அந்த எண்ணத்தை அவன் கொண்டு வரும்போது அந்த எண்ணத்தை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா நீ அந்த பாவத்தை நீ செஞ்சிருவ. இப்போ மனசுல வந்து, இப்ப நீ ரோட்ல போயிட்டே இருக்கிற, திடீர்னு பார்த்தா கீழே வந்து, இல்லை வீட்லயே வச்சுக்கோமே, வீட்லயோ இல்லை ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்ல வந்து நீ அப்படியே கிளாஸ் ரூம்குள்ள போற, யாருமே இல்லை, அங்க யாருமே வரல, நீ தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. கீழே ஒரு 500 ரூபாய் நோட்டு கிடக்குது. 500 ரூபாய் நோட்டு கிடந்து அதை பார்த்த உடனே உன் மனசுல என்ன வருது? அதை பார்த்த உடனே நம்ம என்ன, கூட யாரும் இருக்கிறாங்களா? யாரும் இல்லை. 500 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணலாம்? நிறைய டாய்ஸ் வாங்கலாம், சாக்லேட் வாங்கலாம், ஐஸ்கிரீம் வாங்கலாம், எல்லாம் வாங்கி சாப்பிடலாம். அது 500 ரூபாய் எடுத்து பேக்கெட்ல வச்சுக்கலாம், யாருக்கும் சொல்ல தேவையில்லை அப்படின்ற அந்த எண்ணத்தை கொடுக்கறது யார்? அது உன்னுடைய மனசுல வரல, அந்த எண்ணத்தை கொடுக்கறது பிசாசு. ஆனா அந்த டைம்ல இல்ல நான் அது அந்த 500 ரூபாய் யாரதோ தெரியல போட்டிருக்காங்க, அதை எடுத்து நான் டீச்சர் கிட்ட கொடுப்பேன் அப்படி நம்ம அந்த எண்ணத்தை கொடுக்கறது யாரு? அதுதான் பரிசுத்த ஆவியானோட வேலை, ஏசப்பாவுடைய வேலை. அப்போ உன்னுடைய எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என்ன பிரதர், எதுக்கும் இந்த கேமுக்கும் என்ன சம்பந்தம்? நான் சொல்ல வரதை நீங்க முழுசா நீங்க கேளுங்க.
இப்போ நேரடியாக நாங்க பார்க்கிறது, ஏன்னா ஆவிக்குரிய காரியங்கள் இப்போ வந்து ஒரு பிசாசு உன்னுடைய மைண்ட்ல கொண்டு வர எண்ணத்தை, பிசாசு வந்து ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து போ போ திருடு திருடு போ கெட்ட வார்த்தை பேச அப்படி சொல்ல மாட்டான். அது எங்க இருந்து வருதுன்னே நமக்கு தெரியாது, ஆனா அந்த எண்ணம் வரும். அதுதான் ஆவிக்குரிய யுத்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அப்படிப்பட்ட எண்ணங்களை எப்படி மேற்கொள்ளுகிறது என்று இப்ப இந்த கேம்ல நீங்க பாத்தீங்க, தெரியாம போய் நீ வந்து ஒரு இடத்துல வைக்கிறது கஷ்டமான ஒரு வேலை. அதே போலதான் இந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருகிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அப்போ இந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருகிறது, இது பிசாசு தான் கொண்டு வரான். ஏனென்றால் ஒரு நாளும் பிசாசு நீங்க நல்ல காரியத்தை செய்யணும்னு என்கரேஜ் பண்ணவே மாட்டான். ஒரு தப்பான ஒரு காரியம் ஒன்று வருதுன்னா 100% ஷுவர் இட் இஸ் ஃப்ரம் த டெவில். பிசாசு தான் அது கொண்டு வரான். அப்போ வேதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எபேசியர் 6:12 நான் வாசிக்கிறேன். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. நம்முடைய ஃபைட் யாரோடு அப்படின்றத பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? மாம்சத்தோட ரத்தத்தோடுனா இந்த சரீரத்தோடு நமக்கு போராட்டம் அல்ல. ரத்தத்தோடுனா மாம்சமும் ரத்தம் யாருக்கு? மனுஷங்களோட நமக்கு போராட்டம் இல்ல, மனுஷங்களோட நமக்கு பிரச்சனை இல்ல. அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், டார்க்னஸ் அப்படின்னு சொல்றாரு. அந்தகார லோகாதிபதிகள்னா அவன் வந்து இருட்டில தான் வேலை செய்வான், வெளிச்சத்துல வந்து வேலை செய்யவே மாட்டான். பிசாசு இருட்டில தான் வேலை செய்வான். தப்பு பண்றவங்க பாருங்க எல்லாம் இருட்டில தான் செய்வாங்க, வெளிச்சத்துக்கு வரணும். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இவங்க எல்லாம் யாருன்னா மனுஷங்க கிடையாது, பொல்லாத அசுத்த ஆவிகளின் சேனைகளோடு. சேனைன்னு சொன்னா 1 2 இல்ல, நிறைய. பொய் சொல்ல வைக்கிறது, திருட வைக்கிறது, தப்பான காரியத்தை பார்க்க வைக்கிறது, தப்பான காரியத்தை பேச வைக்கிறது, சண்டை போட வைக்கிறது, அப்பா அம்மாக்கு கீழ்ப்படியாம இருக்கிற எண்ணத்தை கொடுக்கறது, படிக்காத சோம்பேறியா இரு, ஹோம்ஒர்க் பண்ணாத, எப்ப பார்த்தாலும் நீ வந்து டிவி பார்த்துட்டே இரு, மொபைல் பார்த்துட்டே இரு, அந்த எண்ணத்தை கொடுக்கறது யாரு? இதுதான் இந்த அசுத்தாவிகளுடைய வேலை. அந்த அசுத்தாவிகளோடு நாம் போராட வேண்டும் என்று சொன்னால் நம்ம மாம்சத்துல நம்மளால போராட முடியாது. அதை வந்து பிடிக்கவோ அடிக்கவோ நம்ம சரீரத்துல போறோம். அப்போ நம்ம எப்படி அதை மேற்கொள்ள வேண்டும்? நாம் ஜபத்தினாலே. இதுல வந்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல இந்த காரியங்கள்லாம் நீங்க பிள்ளைங்க கூட நீங்க வாசித்து சொல்லலாம். சத்தியம் என்னும் கட்சியை நீ கட்டிக்கொள்ளு, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இதெல்லாம் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் வெப்பன்ஸ். இதை வச்சுதான் நம்ம பிசாசை மேற்கொள்ள முடியும். அவன் கொண்டு வர கெட்ட எண்ணங்களை நாம் மேற்கொள்ள முடியும். அப்போ நம்முடைய யுத்தம் வந்து இது ஏதோ பார்க்குற பிசிக்கல் யுத்தம் கிடையாது. உனக்கு அன்சீன் வார்ஃபேர், இன்விசிபிள் வார்ஃபேர். இப்போ இந்த கேம்ல நீ போய் கண்ணை மூடிட்டு போய் வைக்கிறது எவ்வளோ கஷ்டன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டல. அதே போலதான் இந்த யுத்தம் நம்ம கண்ணில் பார்க்குற யுத்தம் கிடையாது. பார்க்காத ஒரு உலகம் ஒன்று இருக்கு. நம்முடைய பார்க்காத இல்லை, நம்முடைய கண்ணுக்கு, நம்முடைய இந்த பிசிக்கல் ஐஸ், நம்முடைய சரீர பிரகாரமான கண்களுக்கு தெரியாத ஒரு உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை நம்மளால பார்க்க முடியாது. இஸ் a spirit, God is a spirit. அப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம உணர முடியுது, ஆண்டவர் நம்ம கூட பேசுறத உணர முடியுது. பைபிள் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்ம கூட பேசுறத உணர முடியுது. பிகாஸ் ஆவியானவராய் இருக்கிறார், தேவன் ஆவியா இருக்கிறார். அதே போலதான் பிசாசும் அவருடைய சேனையும் ஆவிகளாய் இருக்கிறது. அந்த ஆவிகளோடு நீ போராடி ஜெயிக்கணும்னு சொன்னா உனக்கு பலன் தேவை. என்ன பலன்? நல்லா பூஸ்ட் குடிச்சு வர பலனா? இல்ல, ஆவிக்குரிய பலன். ஆவிக்குரிய பலன் எப்படி உனக்கு கிடைக்கும்? ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, பைபிள் வசனத்தை இன்னும் நீ தியானிக்க 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 அந்த ஆவிக்குரிய பலன் உனக்கு கிடைக்கும். நீயும் இந்த யுத்தத்திலே ஜெயிக்க முடியும். எவ்வளவு பெரிய சோதனையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உனக்கு ஜெயிக்கும்படியான பலனை கொடுப்பார். அப்படின்ற இந்த விஷயத்தை இந்த கேம் மூலமா பிள்ளைகள் நம்ம சொல்லித்தர போறோம். இதை உங்க சண்டே கிளாஸ்ல வைங்க, பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. கூடவே ஆண்டோடைய சத்தியத்தையும் வேத வசனத்தையும் பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லித்தாங்க. மறுபடியும் நான் இன்னொரு கேம்ல இல்ல ஒரு பசில்ல நான் உங்களோட கூட நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.